என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ பார்க்கணும்? மேன் ஃபேமிலி சேனல் தான் பார்க்க போகிறோம். சின்ன போட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஓகே. வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது வேண்டாத ஆட்டம் போட்டு வில்லங்கமான வேலை பார்த்தேன். வெறி பிடிக்காத விளையாட்டான விலங்கு பயிர் சிரிப்பு காட்டுற மாதிரி சின்ன புலத்தனமான வேலை பார்த்தேன். வெறி பேத்துற மாதிரியான வேண்டாத வேலையை விரும்பி பார்த்தேன். வினோதமான விலங்கினங்கள்லாம் விலங்கு என்னடா காணும்னு நினைச்சோம், விலங்குக்கே வந்துட்டார். வெளியே பாத்தியா பட்டர் பிஸ்கட் தட்டுல வச்சிருக்காங்க. வேடிக்கை பாட்டா பட்டாது என்ன மாதிரி வேலை பார்க்கணும்டா. கமாண்டா தம்பி, கல்லுனா ஓப்பனா ஏறும்னு நினைக்கிறேன். ஓடிச்சு போச்சு. ஐயோ, அண்ணனோட இசைக்கு நான் அடிமை. உங்க இசையை ருசி பார்க்க பாக்கல போல. பூரா பல்லு வச்சிருந்தா நீ என்ன பருப்பா? நீல நக்கம்பு வச்சிருந்தா நீ என்ன வடப்பா? நீ யாரா அவன் எடுப்பா? விடப்பா, லஞ்ச் முடிச்சு வந்து அடிக்கலாம். அங்கதான் கிடப்பான். அவங்களே தான். சரியா போச்சுடா பூம்பா. ஜீ புட்டு டயட்னு சொல்லிட்டு மேஞ்சு தள்ளுறீங்க. டிமோனன் பொம்மாவா? பாருடா, அட முட்டா பையல. அது மேல இருக்க பூச்சை சாப்பிடுறதுக்கு மேல உட்கார்ந்து கொடுத்ததுனால தான்டா வெளுத்தே வாங்குறேன். கொஞ்சம் எனக்கு மிச்சம் அப்படி சொல்லுடா. விடிஞ்சு எந்திரிச்சது ரெண்டே எரிச்சலா இருக்கு. சரி அண்ணன், நீங்க பொப்பா கொஞ்சம் மாப்பிளைய ஃபாலோ பண்றீங்க. ஒரு ஹீட்டர் என் படை பலம் தெரியாம ஆட்டாத வாளு. போன் அடிச்சா 10 நிமிஷத்துல இருப்பான்டா என் ஆளு. யாருன்னாலும் கூப்பிடுறா. வந்துட்டான்டா என் சிங்கம். அண்ணே, கை எடுக்கணுமா கால் எடுக்கணுமா? துப்பாக்கிடுறா, தக்காளி ஒரே போட போட்டுருவான். குண்டு எடுக்காம வந்துட்டேன். யாரோ நம்மால மிரட்டிட்டு இருக்கா, வாங்கடா. பட்டியாவது எடுறா. பெட்ரோல் இல்லைன்னா தள்ளிட்டு வந்தேன். அள்ளிட்டு போக போறானு ஆரஞ்சானுங்க ஒளிஞ்சானுங்க. நீ ஏன்டா இந்த மாதிரி பண்ற? நீ ஏன்டா என்னைய காப்பி பண்ற? நீ அட்லி வெர்ஷன் ஆஃப் மீ. நான் அமைதியா இருக்கேன், அவனும் அமைதியா இருக்கான். பாத்தியா? இது பிக் பேர் ஷோ. கண்டஸ்டன்ட்ஸ் அனைவரும் டவுட் இருந்தா கேட்கலாம். கேமரா திருப்புங்க. கேமரா திருப்புங்க. சௌரியாடி குதிச்சிரும். இருக்கு. 1/2 கிலோ பக்கோடா வாங்கிட்டீங்களா? பாவம் ஒரு புள்ள ஆத்தா. அதோட இது இல்லையா? பாவம் இசை ஆர்வம். முயல்றவனுக்கு தான் நல்லது நடக்கும். விடாம முயல்றவனுக்கு தான் வெற்றி கிடைக்கும். மொசல முடிச்சு விட்டுறேன் பாத்துக்க. முரட்டாளர் படம் ஒண்ணும் இல்லண்ணே, சும்மா உம்மா உம்மா. ஆமா ஜெயிக்கும், முயல் ஜெயிக்கும், முயலாம ஜெயிக்காது. நல்லா இருக்கு போல. இது பெரிய ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் ஒண்ணும் இல்ல. வேட்டைய விரிச்சிட்டேன். ஊப்புடு பறக்கணும். பறக்க போறேன். முக்கியமான விஷயம், ரொம்ப குட்டக்கூடாது. பறக்காமையே மேல போயிட்டேன். ஜிம்முக்கு போய் பாடியை கும்முன்னு ஏத்தியாச்சு. இனி பொண்ணுங்க வந்து உழுவாங்க. மசல் இல்லைனாலும் மசல் வளர்த்திருக்கீங்க. மாசனா நீங்க அவசரப்பட்டமோ. இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். சொல்லுங்க சார். மணி சரியா 4:20 ஆச்சு. ஆமா சார். இன்னும் ஒரு 10 நிமிஷமா இருக்கு. என்ன சார்? எதுக்கு சார்? 4:30 மணி ஆகும். கர்த்தரே, இந்த காமெடியின் பிடியிலிருந்து என்னை காப்பாற்றும் ஐயா. திரும்பி சிரிக்குது. கலக்குதுன்னு போனவருக்கு கலங்கி போச்சு. வருதப்பா வருதப்பா. அந்த பூன் ஒன்னு படுத்துருக்கு. ஓ சுகுமார், நீ செஞ்ச பாவத்துக்கெல்லாம் சேர்த்து வச்சு இந்த சூனிய குமார் உன்னை பழிவாங்க. என் பேரு சுந்தர். சுகுமார் சரியா போச்சு. மறுபடியும் முதல்ல பிஜிஎம் போடணும். நீங்க லைட்டா பண்ணி கேட்கணும். அது குடி எதிர்ப்பு உயிரினம். பாசே, என்னையா பண்ற? தண்ணி அடிக்கிறேன். தக்காளி நினைச்சேன்டா அப்பவே. அதாவது குடிக்க நினைச்சேன்டா. மறக்காத, அழுக்கு போகணுங்கிறதுக்காக சரக்கு அடிக்கிறேன், ஷவர் அடிக்கிறேன். குடும்பம் அழிஞ்சு போகும். குளிச்சது போதும், பாத்ரூம் விட்டு போலாம், பாத்ரூம் விட்டு போலாம். அழிய போறது உறுதி. ஏ டாமி, இரு இத பாரு. ஆளு ஜூலி வேற தேடுவா. வெயிட் அ நிமிட்.
ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூளை இப்படி வேஸ்ட் பண்ணலாமா? அங்க ஓஞ்ச இரவுல ஓனாய் வெட்ட சைஸ பார்த்தா நல்லா 25 கிலோ தேரும் போல. இதை அடிச்சாலே 2 மாசத்தை ஓட்டிடும். ஓனாய் மாட்டீங்க அந்த பக்கம் போடுற செஞ்ச தப்ப உணரி. ஆடு செம்மறி ஆடு எவ்வளவு டிப்ரெஷன். எவன்டா குறுக்க கோலம் வெட்டி எனக்கு நீச்சல் வராதுன்னு தெரியும். உனக்கு என்ன வேடிக்கை? அதான் எடுத்து வை சோத்த. பொறுப்பு இல்லாம குடியை கெடுக்கிறதுக்குனே குடும்பத்துக்கு வயசுக்கே காலம் இல்ல. நான் உனக்கு சீனியரு, பல சவாரி பார்த்தவன். மனுஷ பயப்பிள்ளைகள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா ஆடுன்னா நீ என்ன மூடுன்ற. நான் மூடிக்கிறேன்ப்பா. என் கர்லிங் ஹேரை கூட கழட்ட முடியாது. சரி சேர்த்து விட்டு சேவிங் பண்ணிடுவாங்க இரு. எல்லாருக்கும் ஏதோ உள்ளுணர்வு. நீ என்ன பாக்குற, நான் ஒன்ன பாக்குறேன். அவருக்கு ஃபேவரட் சாமியார. உன் சுத்தா மொத்தம் பார்த்தாலே நான் சாந்த மாறுற சாமியார. அவனுக்கு 1000 பிரச்சனை இருக்கும்போது நீ மட்டும் அந்த ரகசியத்தை எனக்கு சொன்னா நானும் குதிச்சு குதூகலமா இருப்பேன்ல உன்ன மாதிரியே. அது மாதிரியே பண்ணுதா? அமைதியா அடக்கின்னு அடுத்தவனை பார்க்காம அவன் வேலையை பார்த்தாலே கரெக்டா இருக்குன்னு சிரிச்சுக்கினே சிரிப்புலயே புரிய வச்சிட்டப்போ. உன் போதனையே ஒரு போத சாமியாரு. இந்த படத்தை எல்லாம் இன்டர்நெட்ல தான் போட்டிருக்கேன். 69வது நம்பர் குதிரை பந்தயம் அடிக்கும்டா. ஜாலியா இருக்கானோ? 69 இங்க அங்க டார்கெட் லாக்குடு. ஆனா ஷாக்குடு. டப்பன போட்டா இன்னைக்கு சிக்கன் டின்னர் தான். போன கேசி புலிகேசியா மாறுடா. என்ன மாறுபாங்க? எப்படி கட்டி இருக்காங்க? எவ்வளவு டீடைல். அருமையான வேலைப்பாடு சார். எனக்கு ஸ்கெட்ச் போட்டு வந்திருக்கான்டா. யாரும் சொல்றீங்க? நான் பென்சில் கூட போட்டது இல்ல. அவர் ஜோடி அமையற பாடி ஒர்க் அவுட் சொன்னாரு. காதலிக்கு அடிக்கணும்னா தினம் காலையில 200 முறை இந்த மாதிரி பண்ணா முட்டி வலி வரும். மறைச்சிருச்சுங்க. அங்க பாத்தியா? எப்பவும் ஓடுறவன் அன்னைக்கு உக்காண்டான். இந்த ஒரே ஒரு மெட்ரு தான் என் மண்டையில ஓடி. எப்படி உட்கார்ந்து ரேஸ்ல வேகமா ஓடுனா பரிசு வாங்கின குதிரைங்கிறாங்க. ஆனா பண்ணைய விட்டு தூரமா ஓடுனா பைத்தியக்கார குதிரைங்கிறாங்க. கொள்ளு போடுற பைப்பிள்ளைங்கெல்லாம் பல்லு போட்டு பேசுறானுங்க. லொல்லு பிடிச்சவனுங்க. அப்பவே புரிஞ்சு போச்சு. எல்லாமே பக்கா பிளானு. கேஜெட்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கு. கொள்ளை அடிக்க முக்கியமான விஷயம். உள்ள நம்மள பார்த்த உடனே எல்லாரும் மாஸ்கா அடையாளம் தெரியல. ஒண்ணுமே தெரியல. அது ஆபத்துக்கு முன்னாடி எடுத்தது. பாவப்பட்ட பூச்சி. என் பார்வையில பட்டாலே பாதி உசுறு போச்சு. இன்னைக்கு ஒரு வெட்டு வெட்டல. நல்லா வெட்டல. நீங்க யாரு ப்ரோ? என்ன பார்த்தா கேட்டீங்க? நானே புகழ்ந்தா நல்லா இருக்காது. எங்க நைனா வேலை வெட்டிக்கு போறது இல்ல. மம்மி சொத்த தின்னு அடிப்பா போல. அவங்க சொல்றதெல்லாம் மேட்டர் இல்ல. வெளியில என்ன பத்தி கேட்டு பாருங்களேன். வெட்டிய கிளியில எரும மாட்டு பையில வாய்ப்பே இல்ல. அதாவது உலகம் எதிர்த்தாலும் போச்சு. கரடிய கம்பிக்கு பின்னாடி வைக்கிறது முக்கியம். கரெக்ட் டைமுக்கு தட்டுல சோறு வைக்கணும்னா சொன்னீங்களா? 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் தின்னேன். பசி ஒண்ண பாண்டாவ பாலையும் கொட்டல நினைச்சா அது பாவம்லாம் பார்க்காது பரவாயில்லையா? நாங்க வந்து நெளிஞ்சு போகும். குண்டா இல்ல, குண்டா நீ. என்னோட பெரிய பேக்ரவுண்ட் தெரியாம பேசுறேன். ஒரு சொன்னா புள்ளிங்க சமைச்சிருவாங்க. பச்சை புள்ளைகிட்ட முட்டை புள்ளிங்க தின்ன கேஸ்ல உள்ள வரும்போது தெரியும்ல உன் பேக்ரவுண்ட் என்னன்னு. இருக்கிட்டு உட்கார்றியா? இன்னும் 2 கேஸ் போடவா? மூக்கில்ல ஒரு ஜூஸ் போடுங்க சார், பசிக்குது. அங்க ஜோடி பொருத்தம். நான் ஒரு உதவாக்குறேன். எங்க அப்பா என்ன வீட்ல மதிக்கிறதே இல்ல. ஒன்னா சேர்ந்து ஒரே பாட்டில முன்னேறிக்கலாமா? ஓடி போய் ஒண்ணு சேர வேண்டியதுதான். குறிக்கோள் தான் முக்கியம். இந்த வீடியோவோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ண தட்டி விடுங்க. வீடியோ என்ன பிடிச்சதுங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கொட்டி விடுங்க. ஏன் தப்பு இல்ல. இன்னைக்கு டின்னர் ரொம்ப அருமையா அமைஞ்சது. I am very happy. நாம கண்டிப்பா இன்னொரு முறை டின்னர் பண்ணனும். எனக்கு வயிறு ஃபுல்லா ஆச்சு. இன்னொரு முறை திங்க முடியாது. கிளம்பறேன்பா. வீடியோ விடாம பார்த்ததுக்கு விழுந்து வணங்கி நன்றி. Thanks for watching. See you again. ஆமா யாரிட்டு
சுத்துறது இல்ல. ஏன் தூக்கிட்டாரு? பையன் படிப்பு செலவுக்கு வாங்கின கடனே பல லட்சம் இருக்கு. ABCD புள்ள எவ்வளவு அழகா இங்கிலீஷ் பேசுறான். எத்தனை லட்சம் செலவானாலும் கொப்பந்தாடி பந்தாவாடி வாட்டி போடி போடி. அருமைடா கொப்பா. விளங்கிடும். இது குரங்குக்கு மட்டும் இல்ல, மனுஷனுக்கு. ஆமா ஆமா, எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. பயங்கரமா ஃபீஸ் கட்டிட்டு இருந்தோம், ஒன்னும் தெரியாது. அது இல்லாம இந்த ஒரு நாய் ஒண்ணு வந்து ஓநாய். ஆமா ஆமா, நம்பிக்கை செம்மறியாடுதான். இது ஆடு முட்டிரும் அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா உள்ள நாய் படுத்துருக்கு. அதெல்லாம் அது ஷாக் ஆயிருச்சு, உண்மையிலே ஷாக் ஆயிருச்சு. நல்லா இருந்துச்சு, அந்த வாய்ஸ் ஓவர்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. ஓகே, வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.